السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل وفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا سألك عبادي أني فإني قريب أجيب دعوة الداء إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الدعاء مخ العبادة، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான ஒரு மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். இந்த ரமலானுடைய மாதம் இது துஆவுடைய மாதம். ரமலான் இது துஆவுடைய மாதம். ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே எங்களது துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஆ சிலாஹுல் முஃமின், துஆ இருக்கிறதே அது மூமின்களுடைய ஆயுதம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா தேவைகளின் போதும், பிரச்சனைகளின் போதும், எல்லாவற்றிற்கும் தீர்வாக அல்லாஹ் இந்த துஆவை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா நிலைமைகளின் போதும், தேவைகளின் போதும் அல்லாஹ்விடத்திலே துஆவை கொண்டு சாதித்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு நபிமார்கள் வரலாற்றை நாங்கள் எடுப்போமாக இருந்தால் எல்லா நபிமார்களும் துஆ என்ற ஆயுதத்தை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் சொன்னார்கள், எங்களுக்கு வானத்திலிருந்து உணவை இறக்கி தர வேண்டும் என்பதாக. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா அன்ஸில் அலைனா மாஇததம் மினஸ் ஸமா. அல்லாஹ் வானத்திலிருந்து சாப்பாட்டு மரவை அல்லாஹ் இறக்கி கொடுத்தார். இப்படியாக எல்லா நபிமார வாழ்க்கை சரித்திரங்களை எடுப்போமா இருந்தால் எல்லா நபிமார்களும் துஆவை கொண்டு சாதித்திருக்கின்றார்கள். நபிமார்கள் மாத்திரமல்ல, சாலிஹான பெண்மணிகள், இந்த உலகத்துல வாழ்ந்த சாலிஹான பெண்மணிகள் கூட துஆவை கொண்டு சாதித்திருக்கின்றார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய், அவர்கள் பிள்ளை பிறக்கக்கூடிய நேரத்துல, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கக்கூடிய நேரத்துல தாய் துஆ கேட்கின்றாள். ஏன்? பிள்ளைகள் பிறக்கும் போது ஷைத்தான் தீண்டுகிறான். இந்த நேரத்தில் அந்த பெண்மணி துஆ கேட்கிறாள், அல்லாஹும்ம இன்னி உஈதுஹா பிக வ துர்ரிய்யதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், இந்த பெண்மணி துஆ கேட்கிறாள், யா அல்லாஹ் இந்த குழந்தையையும் இதனுடைய பிச்சலங்களையும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாத்திடுவாயாக. அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் பாதுகாக்கிறான், அவங்களுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அவருடைய பிச்சலங்களை அல்லாஹ் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கின்றான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ என்கிறது இது அல்லாஹ்விடத்திலே மிக பெருமதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. துஆவுக்கு அல்லாஹ் பெரிய சக்தி அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எங்களோட வாழ்க்கையில என்ன தேவை வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவோமோ, அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோமோ, எங்களுடைய நிலைமைகளை, பிரச்சனைகளை அல்லாஹ் சீராக்கி விடுவான். இந்த துஆ சில நேரங்கள் இருக்கின்றது, சில பேர்களுடைய துஆக்களை அல்லாஹ் விசேஷமாக அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். அதுல ஒருத்தர் தான் தாவத்துல் வாலிதீனி வலதிஹி, பெற்றார்கள் பிள்ளைகளுக்கு கேட்கிற துஆவை அல்லாஹ் விசேஷமாக அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான், விசேஷமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் சிறு பராயத்தில் கண் பார்வை இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் தாயுடைய துஆவுடைய பரக்கத்தின் காரணமாக பார்வையை பெற்றுக் கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு பெரிய சக்தி அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இதே போல சில நேரங்கள் இருக்கின்றது, அந்த நேரத்திலே கேட்கப்படக்கூடிய துஆவும் அல்லாஹ்விடத்திலே விசேஷமாக அங்கீகரிக்கப்படும். அதுல ஒரு நேரம் தான் இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த இஃப்தாருடைய நேரம், நோன்பு திறக்கக்கூடிய நேரம், அல்லாஹ்விடத்திலே துஆ கபூல் செய்யப்படக்கூடிய நேரம், பெருமதியான நேரம். இந்த நேரத்திலே நாம் துஆவிலே இருக்க வேண்டும். அதே மாதிரி சஹருடைய நேரம், தஹஜ்ஜத்துடைய நேரம், துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம், பெருமதியான நேரங்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹருக்கு எழும்பக்கூடிய நாங்க இந்த நேரத்துல நாங்க அதிகமாக துஆவுல ஈடுபடணும். வெறுமனே சஹர் சாப்பிடுறது மாத்திரம் அல்ல, அந்த நேரத்தை துஆவுக்கு கொடுக்கணும், இஸ்திக்ஃபார்ல கழிக்கணும். அதே மாதிரி மற்றவங்கள்ட்ட எங்களுக்காக துஆ செய்யுங்க என்று சொல்வதும் ஒரு சுன்னத்தான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்று நிறைய பேரை பார்க்கின்றோம்,
துவா கேட்பதிலிருந்து நிராசை அடைந்து விடுகிறார்கள். நாங்கள் துவா கேட்கிறோம், எங்களோட துவாக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லையே என்று துவா கேட்பதை விட்டு விடுகிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகம் கையேந்த வேண்டும். அல்லாஹ்விடத்திலே எங்களோட பிரச்சனைகளை சொல்ல வேண்டும். நாம் எவ்வளவு அல்லாஹ்விடத்திலே துவா கேட்போமோ அல்லாஹ் எங்களோட பிரார்த்தனைகளை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ஒன்று அல்லாஹ் இந்த உலகத்திலே அதுக்குரிய பிரதிபலனை அல்லாஹ் தருவான். அப்படி இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை அல்லாஹ் இந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விடுகிறான். அதுவும் நடைபெறவில்லை என்றால் நாங்கள் கேட்ட துவாவுக்குரிய பிரதிபலனாக அல்லாஹ் கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் எங்களுக்கு பெரிய அந்தஸ்துகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த வெகுமதிகளை பார்த்துவிட்டு அடியான் சொல்லுவான், நான் உலகத்துல கேட்ட எந்த ஒரு துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருக்கலாமே என்று சொல்லி. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவு பெரிய ஒரு சக்தியை அல்லாஹ் இந்த துவாவிலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எனவே நாம் இந்த துவாவிலே அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். ஒரு சஹாபி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ அன் அகூன முஸ்தஜாப தஅவா. யா ரசூலல்லாஹ், நான் என்ன துஆ கேட்டாலும் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படணும், அதுக்கு எனக்கு துஆ செய்யுங்க என்று சொன்ன நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா சஅத் அதிப் மத்அமக தகுன் முஸ்தஜாப தஅவா. சாதே, உங்களோட உணவை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க என்ன துவா கேட்டாலும் அது அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கப்படும் என்பதாக சொன்னார்கள். அதனால கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். நாங்க அணியக்கூடிய ஆடை, குடிக்கக்கூடிய குடிபானம், சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹலாலா இருக்க வேண்டும். ஹலாலா இருக்குமா இருந்தா நாங்க கேட்கிற துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். எனவே நாம் இந்த துவா என்ற ஆயுதத்தை எங்களோட வாழ்க்கையில நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். எப்படி தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்வது எப்படி ஒரு தனியான ஒரு வணக்கமோ அதே போலதான் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவது, துவா கேட்பது இது ஒரு தனியான வணக்கமாக இருக்கின்றது. எனவே நாம் இந்த ரமலானுடைய காலத்திலே அதிகம் துவா கேட்க வேண்டும். துவா கேட்பதற்கு நாம் நேரங்களை ஒதுக்க வேண்டும். நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான் நோன்பு திறக்கக்கூடிய நேரம். பெண்மணிகள் வீட்டிலே அதானிக்கு ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்னால் இஃப்தாருடைய எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு துவாவிலே கவனம் செலுத்த வேண்டும். ஆண்கள் அதற்கு உதவியாக இருக்க வேண்டும். குடும்பமாக துவாவிலே ஈடுபட வேண்டும். அல்லாஹ் எங்களோட பிரச்சனைகளை, சிரமங்களை அல்லாஹ் தூரமாக்கி விடுவான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்திலே அதிகம் துவா கேட்டு எங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நாட்டு நிலைமைகளையும், இந்த விவசாயிகள் பல சிரமங்களை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவருடைய நிலைமைகளையும் சீராவதற்காக வேண்டி எங்களோட துவாக்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த நேரத்தை துவாவிலே பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.